பாகிஸ்தான் போரில் மலேசியா உள்ளிட்ட முஸ்லிம் நாடுகள் பாகிஸ்தான் பக்கமே நிற்க வேண்டும். இஸ்லாமிய சகோதர நாடு என்பதால் பாகிஸ்தான் பக்கம் நிற்பதே உத்தமம் என முகமது அஸ்ரி ஜைனுல் அபிதீன் அல்லது டாக்டர் மாசா என பரவலாக அழைக்கப்படும் பர்லிஸ் முஃப்தி கூறியுள்ளார். எனினும் அதற்கு அவர் முன்வைத்துள்ள காரணங்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. அதாவது, இந்தியா என்றுமே முஸ்லிம்களுக்கு எதிரான நாடு என்பதை நிரூபித்து வருகிறது. மசூதியை இடிப்பது, முஸ்லிம் பெண்களை கற்பழிப்பது, மாட்டிறைச்சி சாப்பிடும் முஸ்லிம்களை அடித்துக் கொள்வது ஆகியவை இந்தியாவுக்கு கைவந்த கலை என மாசா கடுமையான குற்றச்சாட்டுகளை வீசியுள்ளார். நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக வந்ததிலிருந்து அங்குள்ள முஸ்லிம்கள் மீது பல்வேறு கொடுமைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. பெயருக்குத்தான் இந்தியாவில் 200 முஸ்லிம் இந்தியர்கள் இருக்கின்றனர். ஆனால் இந்து அரசாங்கத்தால் அவர்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவிக்கின்றனர். போதாக்குறைக்கு முஸ்லிம்களை பெரும்பான்மையினராக கொண்ட காஷ்மீரின் ஒரு பகுதியையும் இந்தியா ஆக்கிரமிப்பு செய்கிறது. ஆக இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு அரசியல் ஆய்வாளர்களும் வரலாற்று நிபுணர்களும் என்னதான் காரணங்களை அடுக்கினாலும் பாகிஸ்தான் பக்கமே நியாயம் உண்டு. எந்த சூழலிலும் முஸ்லிம் நாடான பாகிஸ்தானை மற்ற முஸ்லிம் நாடுகள் விட்டுக் கொடுக்கக்கூடாது என டாக்டர் மாசா சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ள காணொளி வைரலாகியிருக்கிறது. Pakistan ialah negara orang Islam dan India kita tahu ialah negara yang anti-Islam, yang menindas orang-orang Islam di dalamnya, yang menzalimi dan memusuhi orang-orang Islam di dalamnya, yang meruntuhkan masjid, merogol wanita-wanita muslimah, membunuh dan memukul orang-orang Islam hanya kerana mereka memakan daging lembu, dan berbagai lagi perkara-perkara jenayah yang dibiarkan di bawah kerajaan pimpinan Modi ini sejak dia mengambil alih tampuk pemerintahan negara India. Dia begitu kejam dengan kaum muslimin. Kita tahu orang Islam apa yang berlaku, mestilah negara-negara orang Islam bersama dengan Pakistan. Hati dan perasaan orang Islam juga hendaklah bersama dengan Pakistan. Kerana dia adalah saudara Muslim. Al-Muslimu akhul Muslim. Orang Islam adalah saudara orang Islam. நிலைமை இவ்வாறிருக்க அகில இந்திய இமாம் அமைப்பின் தலைவர் இமாம் உமார் அஹ்மத் இல்யாசி இந்தியாவுக்கு ஆதரவாக பேசியுள்ளார். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் ஒட்டுமொத்த இந்தியர்களும் மோடி அரசாங்கத்தின் பின்னால் அணிதிரள வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜும்மா தொழுகையின் போது நாடு முழுவதும் உள்ள 5.5 லட்சம் மசூதிகளில் பாகிஸ்தானையும் அதன் மூலம் பிரச்சாரம் செய்யப்படும் பயங்கரவாதத்தையும் கண்டிக்க முடிவு செய்துள்ளோம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடி கொடுத்து பயங்கரவாதத்தை அதன் வேர்களிலிருந்தே முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என இமாம் உமார் கூறியிருக்கின்றார். இருவருமே முஸ்லிம்கள் தான். ஒருவர் சம்பந்தப்பட்ட நாட்டைச் சேர்ந்தவர், இன்னொருவர் சம்பந்தமில்லாத நாட்டில், அதுவும் தொலைதூரத்தில் இருப்பவர். சம்பந்தப்பட்ட நாட்டைச் சேர்ந்தவரே பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவை ஆதரிக்கிறார், இன்னொருவர் மத ரீதியாக பாகிஸ்தானை ஆதரிக்கிறார். இருவர் பேசிய வீடியோக்களும் வைரலாகி கவனத்தை ஈர்த்துள்ளன. பிகேஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க தவறினால் பொருளாதார அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என டத்தோஸ்ரீ ரஃபிசி ராம்லி தெரிவித்துள்ளார். அது நடந்தால் அமைச்சர் என்ற பெரும் பொறுப்பின் சுமை குறையும் என்பதோடு இனி சுதந்திரமாகவும் பேசவும் வாய்ப்பேற்படும். அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதால் கூட்டு பொறுப்பு என்று ஒன்று உள்ளது. அதாவது பிரதமர் மற்றும் அமைச்சரவையின் முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டியுள்ளது. உதாரணத்திற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையராக தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் சேவை நீட்டிக்கப்பட்ட முடிவை எடுத்துக்கொள்வோம். அதில் தமக்கு உடன்பாடு இல்லை என வைத்துக் கொண்டாலும் அது குறித்து தம்மால் எதுவும் பேச இயலாது. காரணம், அது பிரதமரின் முடிவு. இதுவே அமைச்சராக இல்லை என்றால் வெறும் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் சுதந்திரமாக செயல்படுவேன். எனக்கு வாய்ப்பூட்டு போடவோ என் கைகளை கட்டி வைக்கவோ முடியாது என்றார் அவர். இன்னொரு உதாரணமாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சாலே பல்வேறு விஷயங்களில் தெரிவித்து வரும் கருத்துக்களை ரஃபிசி சுட்டிக்காட்டினார். ஜலான் மஸ்ஜித் இந்தியா ஆலய இடமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் அக்மால் சர்ச்சையாக பேசி வந்தாலும் அவருக்கு என்னால் பதிலடி கொடுக்க முடியவில்லை. மீறி பேசினால் ஒற்றுமை அரசாங்க தலைவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையே என ஊடகங்கள் செய்தி வெளியிடும். எனவே சொல்ல நினைத்ததை வேறு வழியில்லாமல் விழுங்கி விடுகிறேன் என அவர் சொன்னார்.
யங் பக்கார் மந்திரி பாட்காஸ்ட் பேட்டியில் பேசிய போது பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஃபிசி அவ்வாறு கூறினார். இம்மாத கடைசியில் நடைபெறும் PKR கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவிக்கு ரஃபிசியை எதிர்த்து நூருல் ஈசா அன்வார் போட்டியிடுகிறார். கட்சியின் இரு பெரும் புள்ளிகள் நேருக்கு நேர் மோதுவதால் போட்டி களை கட்டியுள்ளது. அன்னையர் தினத்தை ஒட்டி இந்தியா கேட்டின் சிறப்பு பக்கெட் பிரியாணி ப்ரோமோ. இலவச கேக்குடன் கூடுதலாக 10 விழுக்காடு பிரியாணி. அது மட்டுமா, குடும்பத்துடன் 10 பேர் உண்ணக்கூடிய அளவிலான புஃபே ஏற்பாடும் உண்டு. அதுவும் அதே பழைய விலையில். அருகிலுள்ள இந்தியா கேட்டை உடனே அழையுங்கள். இவ்வருட அன்னையர் தினத்தை இந்தியா கேட்டுடன் மகிழ்வோடு கொண்டாடுவோம். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் தலைமை ஆணையராக 3வது முறையாக தான் ஸ்ரீ அசாம்பாக்கியின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது தேவையற்றதாகும். இது வரவேற்கக்கூடிய ஒரு முடிவல்ல என PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவிக்கான வேட்பாளர் நூருல் ஈசா அன்வார் கூறியுள்ளார். இது போன்ற சேவை நீட்டிப்பால் அடிப்படை மாற்றங்கள் ஏற்படுவது கடினமாகிறது. மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்த அரசு ஊழியர்கள், தலைமை, கட்சி தொண்டர்கள் என அனைவருக்கும் மனத்திடமும் உறுதியும் வேண்டுமென எக்ஸ் தளப்பதிவில் அவர் குறிப்பிட்டார். தனது தந்தையார் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தை நூருல் ஈசா வெளிப்படையாக விமர்சனம் செய்திருப்பது இதுவே முதன்முறையாகும். இதற்கு முன் 2020ஆம் ஆண்டு நவம்பரில் அன்வார் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது 2021 பட்ஜெட்டுக்கு எதிராக வாக்களிக்கும் முடிவை கடைசி நேரத்தில் ரத்து செய்ததால் பக்கத்தான் ஹராப்பானை நூருல் ஈசா விமர்சனம் செய்திருந்தார். துணைத் தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதை அறிவிக்கும் முன்னர் ஒற்றுமை மற்றும் சீர்திருத்தங்களை சமசீராக வலியுறுத்தும் வகையில் ஒரு சிறந்த முடிவை எடுப்பேன் என நூருல் ஈசா குறிப்பிட்டிருந்தது இங்கு கவனிக்கத்தக்கது. ஊழல் துடைத்தொழிப்பில் குறிப்பாக சபா சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட புகாரில் அசாம்பாக்கி மெத்தனமாக செயல்படுவதாக விமர்சனங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மே 13 முதல் மேலும் ஓராண்டுக்கு அவரின் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய். பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். தன்னை மறந்து பிறருக்காக வாழும் ஒற்றை உருவமே அன்னை. ஒரு பிள்ளையின் முதல் ஆசான், முதல் தோழி, முதல் பாதுகாவலர் அனைத்துமே தாயே. அவர்களுடைய பாசத்துக்கும் பொறுமைக்கும் தியாகத்துக்கும் எதுவும் ஈடில்லை என மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M. சரவணன் புகழாரம் சூட்டியுள்ளார். இன்று அனுசரிக்கப்படும் அன்னையர் தினத்தை ஒட்டி வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் இவ்வாறு கூறினார். அம்மா ஒரு நிழல் இல்லை, நம்மை நிழலாய் காத்து வளர்த்த ஒளி. ஆனால் தன்னலமற்ற தாயை இன்றைய காலகட்டத்தில் பிள்ளைகள் உணர்வின்றி தவிக்க விட்டு விடுவது மனதை கலங்கடிக்கிறது. அன்பை மட்டுமே எதிர்பார்த்த அந்த தெய்வத்துக்கு நாம் செலுத்தும் நன்றி பணமும் பொருளும் அல்ல, மனசாட்சியோடு நடந்து கொள்வதே பெரிய உபகாரம் என சரவணன் கூறினார். அம்மாவின் அர்ப்பணிப்பை மனதில் கொண்டு அவரது கால்களில் நாம் நன்றியை சமர்ப்பிப்போம். அன்றாட வேலைப்பளுவில் மறந்துவிடும் நன்றி என்ற வார்த்தையை தாயிடம் சொல்லும் சிறந்த வாய்ப்பு இது. தாயின் பாசத்திற்கு ஒரு நாள் போதாது என்றாலும் அன்னையர் தினம் நம்மை அவர்களிடம் நன்றி கூற வைக்கும் ஒரு இனிய சந்தர்ப்பமாகிறது. அன்னையர் தினம் என்பது பரிசுகளை கொடுப்பதற்கான நாள் மட்டுமல்ல, தாயின் கண்ணில் புன்னகையை வரவழைக்கும் அன்பான சொற்களை சொல்லும் சிறப்பான நாளாகவும் இருக்க வேண்டும். எனவே தாயின் பாசத்திற்கு தலை வணங்கி அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை டத்தோஸ்ரீ M. சரவணன் தெரிவித்துக் கொண்டார். டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கிற்கு முன்பும் சரி பின்பும் சரி, அவரைப் போல இந்திய சமூகத்துக்கு நன்மை செய்த பிரதமர் ஒருவரும் இல்லை. மாய்கா மத்திய செயலவை உறுப்பினர் கமல்நாதன் அதனை நினைவு கூர்ந்தார். இந்திய சமூகத்தின் நலன்களை மனதில் கொண்டிருந்தது அவரின் நடவடிக்கைகளில் வெளிப்பட்டதாக நஜீப் அரசாங்கத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த கமல்நாதன் தெரிவித்தார். 2009 முதல் 2018 வரை பிரதமராக இருந்த சமயத்தில் தமிழ் பள்ளிகளை தரம் உயர்த்த சுமார் 1 பில்லியன் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியவர் நஜீப். தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுக்கு கூடுதல் நிதியை ஒதுக்க அவர் என்றுமே மறுத்ததில்லை என கமல்நாதன் புகழாரம் சூட்டினார்.
50 தமிழ் பாலர் பள்ளிகள் நிர்மாணிப்புக்காக 2016ஆம் ஆண்டு தாம் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அடுத்த வட்ட பட்ஜெட்டிலேயே அந்த ஒதுக்கீட்டை நஜீப் அறிவித்தார். இது தவிர அரசாங்க பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்களின் சேர்க்கையை 1500 2200 பேராகவும் அதிகரித்தார். நஜீபை போல் இன்னொரு பிரதமரை நீங்கள் காண முடியாது என உலுஸ்லாங்கூர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமல்நாதன் கூறினார். ஊழல் வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும் நஜீப்புக்கு அரச மன்னிப்பு வழங்க மற்ற இனங்களை விட இந்திய சமூகமே அதிகம் ஆதரவளிப்பதாக ஒரு கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது. தனது பதவிக்காலத்தில் இந்தியர்களுக்கு நஜீப் ஆற்றிய சேவைக்கு இன்னமும் அச்சமூகம் விசுவாசமாக இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் FMTயிடம் கமல்நாதன் இவ்வாறு கருத்துரைத்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களில் பலர் சேதமடைந்த வீடுகள் மற்றும் வாகனங்களுக்கான காப்புறுதி பாதுகாப்பு இழப்பீட்டை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். தீ விபத்தில் 8 மணி நேரங்களுக்கும் மேலாக மோசமான அனலில் சிக்கிய வாகனங்களுக்கும் வீடுகளுக்கும் மிக குறைந்த அளவிலேயே காப்புறுதி நிறுவனங்கள் இழப்பீட்டை அங்கீகரித்துள்ளன. காப்புறுதி நிறுவனங்களின் மதிப்பீட்டாளர்கள் வெறுமனே வெளியில் இருந்து மதிப்பீடு செய்துவிட்டால் போதுமா? வீடுகள் மற்றும் வாகனங்களின் உள்கட்டமைப்புக்கு ஏற்பட்ட சேதாரங்களை யார் கணக்கில் கொள்வது என குடியிருப்பாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். காப்புறுதி நிறுவனங்களின் இச்செயல் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாக புத்ரா ஐட்ஸ் தோபாஸ் குடியிருப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் லவ் செங்சூ தெரிவித்துள்ளார். நேற்று அப்பகுதியில் குடியிருப்பாளர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர்களின் ஆதங்கம் வெளிப்பட்டது. தமன் புத்ரா அர்மோனியில் நடைபெற்ற அந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட 65 குடியிருப்பாளர்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இவ்வேளையில் ஏப்ரல் 1ஆம் தேதி ஏற்பட்ட அந்த விபத்தில் காயமடைந்த சுமார் 30 குடியிருப்பாளர்கள் தொடர் சிகிச்சை கட்டணம், குறிப்பாக தனியார் மருத்துவமனைகளில் அதிகரித்து வரும் கட்டணத்தால் மன அழுத்தத்திலும் கவலையிலும் உள்ளனர். ஏப்ரல் 20 வரைக்குமான தகவலின்படி மொத்த சிகிச்சை கட்டணம் 2.7 மில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது. இது அவர்களின் காப்புறுதி பாதுகாப்பு வரம்பை குறைத்து வரும் காலத்தில் மற்ற நோய்களுக்கான சிகிச்சைகளின் போது சிரமத்தை ஏற்படுத்தி விடுமோ என கவலை அடைந்துள்ளனர். இன்னும் சில குடியிருப்பாளர்களுக்கு வாடகை உதவியான 2000 ரிங்கிட் கிடைக்கவில்லை. இதனை அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் விரைவிலேயே சம்பந்தப்பட்ட தரப்பின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் லாவ் குறிப்பிட்டார். இதனிடையே மற்றொரு விளக்கமளிப்பு கூட்டத்தில் பேசிய வழக்கறிஞர் ஒருவர் அச்சம்பவத்திற்கு காரணமானவர்களுக்கு எதிராக கூட்டாக வழக்கு தொடுப்பது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். GM Indians பெருமிடன் வழங்கும் கிளாங் வேலி இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 7 12 மே வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங் ஓரியன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க 80% டிஸ்கவுண்ட்ஸோடு பிக் சேல். பேராக் பாரிட் புந்தார் சிம்பங் லிமா தமிழ் பள்ளியின் வருடாந்திர விளையாட்டுப் போட்டி மே 10 சனிக்கிழமை சிறப்பாக நடந்தேறியது. அதனை பேராக் லெஜெண்டரி ரைடர்ஸ் தலைவர் மேஜர் புனிதன் சந்திரசேகர் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். மாணவர்களின் விளையாட்டு திறமைகளை ஊக்குவிப்பதோடு அவர்களை விளையாட்டுத் துறையில் மேலோங்கச் செய்யும் வகையில் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது குறித்து பள்ளி நிர்வாகத்தை அவர் பாராட்டினார். இவ்வேளையில் அந்நிகழ்வின் ஒரு பகுதியாக நாட்டின் முதல்நிலை மின்னியல் தமிழ் ஊடகமான வணக்க மலேசியா ஆதரவுடன் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் அந்த பள்ளி நூலகத்துக்கு 2 குளிரூட்டுகளை வழங்கியது. இந்த குளிரூட்டுகளை வாங்குவதற்காக சிங்கப்பூர் லெஜெண்டரி ரைடர்ஸ் தலைவர் சதீஷ் நாராயசாமி நிதியுதவி செய்திருந்தார். லெஜெண்டரி ரைடர்ஸ் கடைபிடிக்கும் ESG எனப்படும் சுற்றுச்சூழல், சமூகம் மற்றும் நல்லாட்சி கொள்கையின் அடிப்படையில் இந்த உதவி வழங்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தி கணேசன் தனது உரையில் லெஜெண்டரி ரைடர்ஸ் பள்ளிக்கு வழங்கி வரும் ஆதரவுக்கும் வணக்க மலேசியாவுக்கும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.
இந்தியாவும் பாகிஸ்தானும் உடனடி முழு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பே அதனை அறிவித்தார். ஒரு நாள் இரவு முழுக்க அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்து நடத்திய பேச்சுவார்த்தையில் அதற்கு இணக்கம் காணப்பட்டன. அறிவுபூர்வமாக செயல்பட்ட இரு நாடுகளுக்கும் வாழ்த்துகள் என ட்ரம்ப் தெரிவித்தார். இதையடுத்து பாகிஸ்தான் துணை பிரதமர் இஷாக் தார் வெளியிட்ட அறிக்கையில் உடனடி போர் நிறுத்தத்தை உறுதி செய்தார். பாகிஸ்தானின் இறையாண்மை மற்றும் தெற்காசிய வட்டார ஒற்றுமை பாதிக்காத வகையில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டிட பாடுபடுவோம் என்றார் அவர். இந்தியா சார்பில் அதன் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியும் போர் நிறுத்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்திய நேரப்படி நேற்று மாலை 5 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. முன்னதாக பிற்பகல் 3:30 மணிக்கு பாகிஸ்தான் ராணுவ தரப்பிலிருந்து தொடர்பு கொண்டு பேசிய போது தரைவழி, கடல் வழி, வான்வழி என அனைத்து ராணுவ நடவடிக்கைகளையும் உடனடியாக நிறுத்த இணக்கம் காணப்பட்டதாக அவர் சொன்னார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நண்பகலில் நடைபெறவிருக்கின்றது. அமெரிக்கா செய்து வைத்த பஞ்சாயத்தால் இந்தியா பாகிஸ்தான் எல்லைகளில் 4 நாட்களாக நீடித்த கனரக ஆயுத தாக்குதல்கள் முடிவுக்கு வந்துள்ளன. பரம வைரிகளான அவ்விரு அண்டை நாடுகளும் அடுத்து அணு ஆயுதத்தை கையிலெடுக்க கூடும் என நிலவிய கலக்கமும் பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா அதிகம் ஆர்வம் காட்டியதற்கு காரணம் என கூறப்படுகிறது. இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூட்டை நடத்தி 26 பேரை கொன்றதை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்தது. அத்தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் அரசு இருப்பதாக குற்றம் சாட்டிய இந்தியா சில தினங்களுக்கு முன்னர் பாகிஸ்தானின் 9 இடங்களை குறிவைத்து ஏவுகணைகளால் தாக்கி பயங்கரவாதிகளின் முகாம்களை தரைமட்டமாக்கியது. பதிலுக்கு பாகிஸ்தானும் 15 இந்திய நகரங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இதனால் இரு தரப்பிலுமே மொத்தமாக 66 பொதுமக்கள் பலியானது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் மீறியிருப்பதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்திய எல்லையில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாகவும் இந்தியாவும் வேறு வழியின்றி பதிலடி கொடுப்பதாகவும் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். இது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்ட அவர் இனி எந்த விளைவுகளுக்கும் பாகிஸ்தானே பொறுப்பு என்றார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள்.